இன்னும் ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எப்போ மியூசிக் டைரக்டர் ஆவீங்கன்னு ஒரு தோராயமாவது சொல்ல முடியுமா? சாரி, உங்க தொழிலை பத்தி எனக்கு தெரியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆ, யாருக்காவது காசு பணம் லஞ்சமா கொடுத்தா மியூசிக் டைரக்டரா வந்துடலாமா? என் ரெண்டாவது பொண்ணு சுதாவுக்கு ரொம்ப நல்ல இடம். நானா எந்த முயற்சியும் பண்ணல, தானா வந்தது. ரெண்டாவதுக்கு பண்ணணும்னா மூத்தவளுக்கு பண்ணணுமே, அது நிர்பந்தம். விஜய் சொன்னா உங்க குடும்பம் படிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு வேலை மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரம் நானே உங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். நீங்க சொல்ற வேலைதான் எனக்கு சமாதானமாகல. அங்கெல்லாம் 100ல ஒருத்தன், 1000த்துல ஒருத்தன், ஏன் லட்சத்துல ஒருத்தன் தான் ஜெயிக்கிறாங்க. ஆஹா, நான் உங்க திறமைய குறை சொல்லல, ஒரு அப்பனா இருந்து கவலைப்படுறேன். பொண்ணுங்களை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வசதியா இருக்க, இன்னொரு பொண்ணு கண்ணை கசக்கிட்டு இருந்தா ஒரு அப்பனால எப்படி தாங்கிக்க முடியும்? சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டீங்க, இப்படி பண்ணுவோம். என் பொண்ணுங்க கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துறேன். சீர் கடை நட்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க, கூட மாட நான் ஒத்தாசையா இருக்கேன். எண்ணி 3 மாசத்துல டெவலப் ஆயிடலாம். என்ன சொல்றீங்க? என்னடா கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் பேசுறானேன்னு நினைக்காதீங்க, இது வாழ்க்கை பிரச்சனை. நீ அரிசி கொண்டு வா, நான் உம்மி கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடலாம்னா ஒத்துக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நான் உங்களை இன்சல்ட் பண்றதா மட்டும் நினைக்காதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பயந்து பேசுறேன். நீங்க 2 பேரும் படிச்சவங்க, நீங்க சுயமா தைரியமா எந்த முடிவுனாலும் எடுக்கலாம். ஆனா என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்னங்கிறது அவளுக்கு தெரியும். 4 காசு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளை. சம்பாதிக்க முடியாத லட்சியத்தை வச்சுட்டு வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? இந்த மியூசிக் எல்லாம் தூக்கி எறிங்க. ப்ளீஸ். மியூசிக்ங்கிறது நான் நேசிக்கிற விஷயம் மட்டும் இல்ல சார், அது நான் சுவாசிக்கிற விஷயம் கூட. இது 8 வருஷம் முயற்சி மட்டும் இல்ல, 8 வருஷம் தவம். ஜெயிக்கிற வரைக்கும் பாதியிலே கலைக்க முடியாது சார். ஆசையோடு வாணை யார் கை நீட்டி கூப்பிட்டாலும் குழந்தை உடனே அவங்க கிட்ட ஓடிரும். ஆனா போன 2வது நிமிஷமே தாயை பார்த்து திரும்பிடும். அதே மாதிரிதான் சார், என்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் 2 நிமிஷம் தான், திருப்பியும் மியூசிக் தான் ஓடி வந்துருவேன். சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளன்னு சொன்னீங்க, ஆனா சாதிக்கிறவனையும் ஆம்பளன்னு சொல்லலாம்ல சார். நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். 100ல ஒருத்தன், 1000த்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தன் தான் ஜெயிப்பான்னு சொன்னீங்க, உண்மைதான். ஆனா அந்த 100ல ஒருத்தனா, 1000த்துல ஒருத்தனா, லட்சத்துல ஒருத்தனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மியூசிக் மியூசிக் மியூசிக், இதை தவிர வேற எதுவுமே தெரியாது சார். இதை மன்னிச்சிருங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க விரும்புற என் பொண்ணை விட மியூசிக் தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்க. சப்போஸ் கடைசி வரைக்கும் உங்களால மியூசிக் டைரக்டரா வர முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். ப்ளீஸ், எதையும் சொல்ல வேண்டாம். உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நம்மளோட இத்தனை நாள் பழக்கத்துக்கு அர்த்தமே இல்லை. எனக்கு தெரியும், யூ லவ் யுவர் மியூசிக். அந்த மியூசிக் தான் நம்ம 2 பேருக்குமே முகவரி. அதை விடுன்னு சொல்வேனா? மாட்டேன். காதல் சுயநல பார்க்காத ஸ்ரீதர். காதலிக்கிறவங்களுக்காக விட்டு கொடுக்க தோணும், விட்டு
கொடுக்கும். காதலுக்காக எதையோ விட்டு கொடுக்கும். சில சமயம் காதலை விட்டு கொடுக்கும். ஸ்ரீதர், விஜி, நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க. ஜெயிச்சு ஓஹோன்னு எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவீங்க. அப்போ உங்களோட ஒவ்வொரு பாட்டையும் இந்த ஊர்ல ஒரு மூலையில சாதாரண ரசிகையா இருந்து தினம் தினம் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். குட் லக். குட் பை. ஆல் தி பெஸ்ட். பெருசா பேச வந்துட்டோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் கடைசி வரைக்கும் கைவிடாம இருக்கிறதாண்டா காதல். இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஈஸியா சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிற. இது உனக்கு தப்பா தெரியல? துரோகம்னு தோணல? போடாடே. துரோணர் கூட குரு தட்சணை கட்ட வர்றதாண்ட கேட்ட உசுர கேட்கல. விஜய் அப்பா என் உசுர கேட்டாரா? என்னடா சொல்ற? மியூசிக்க விட்டுருந்தாருடா. மியூசிக்க விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? நான் நல்லா இல்ல, விஜய் அப்பே அத எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு நான் விட்டுட்டேன். விஜய விட்டுட்டேன்டா. சில பேரோட நல்லதுக்காக நானும் விஜயும் நேருக்கு நேரா நின்னு கை கூப்பி இப்போ இந்த ஜன்மத்துல சேர முடியல, அடுத்த ஜன்மத்துல பாப்போன்னு பிரிஞ்சிட்டோம்டா. இதுக்கு பேர் துரோகம் இல்லடா, காதல்டா. ஹலோ, சிவா, அண்ணி பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? தம்பி, பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கா? சார் அதான் லாஸ்ட் டைம் அட்டாக் வந்தபோது எடுத்த இசிஜி, எக்கோகிராம், ஆஞ்சியோகிராம் பண்ணாங்களா? டாக்டர் இது வர தலைவலி ஃபீவர் தவிர இப்போ ஒண்ணும் பயம் இல்லையே சார். இஸ் இன் சீரியஸ் கண்டிஷன். இது செகண்ட் அட்டாக். மெஷின் உங்க யாருக்கும் தெரியாதுன்றீங்க? இவங்க லெட் மீ see what I can do. ப்ளீஸ் ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் சரியா போடும், எல்லாம் சரியா போடும். ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்ட்ரெப்டோகைனஸ் இன்ஜெக்ஷன் 3 உடனே வாங்கிட்டு வாங்க, சீக்கிரமா.
இன்ஜெக்ஷனோட விலை 3741 ரூபாய். 3000. அப்பா நீ கவலைப்படாத, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வரப்பா. என்னாச்சு? மேசிவ் அட்டாக்காம சிவா எப்படி இருக்கான்? ஐசியூல எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? கையில என்னது? இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரெப்டோகைனஸ். உடனே போட சொல்லுவாங்களே, போடாச்சா? இல்ல. ஏன்டா தயங்குற? ஓ, எல்லாத்தையும் பிடி. போ, முதல்ல போய் வாங்க. போ போ. என்னங்க? சாந்தா, ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் எவ்வளவு ஆச்சு? அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? அதெல்லாம் விடுங்க, முதல்ல இந்த மாத்திரை எனக்கு அதெல்லாம் தெரியணும்ல. ஆபீஸ்க்கு ஒரு போன் பண்ணிட்டு வரேன். இரு வரேன். எங்கப்பா கிளம்பிட்டேன்? இல்லப்பா, இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையில இருந்து டியூட்டி ஜாயின் பண்ணும். ஆபீஸ்க்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னப்பா சொல்ற? வேலைக்கு போறேன்ட்டு மண்டேல இருந்து எப்படி போக முடியும்? ஏன்பா? டாக்டர் என்ன சொன்னார்? தெருவுல இறங்கக்கூடாது, அதில நடக்கக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, வேகமா சாப்பிடக்கூடாது, 1000 ரூல்ஸ் போட்டிருக்காரு. அப்பா ஐயோ அப்பா, டாக்டர் ஹாஸ்பிட்டல்னு போனா நம்மள ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸ் பயப்படுத்தலனா நீனா இங்க எல்லாரும் பயப்படுத்துற. பாத்தியா, அவன் பார்த்ததுதான் சொல்றேன். அதாடா உண்மை. இல்லப்பா, நான் ஆல்ரெடி போன வாரம் நேரம் எப்படி இருந்தது தெரியுமா? நான் ஹாஸ்பிடல்ல கண்ணாடி வழியா பார்த்தேனா இந்த கால சிமா நாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? அப்ப சொல்லுங்கப்பா. இல்லடா எனக்கு சொல்றது கேளு. எனக்கு கண்ணு இல்ல. நீ நல்லா இரு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்பா? 67 வயசுடா. அப்பா, உன் கையால கொள்ளி வாங்கிட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கு. உனக்கு கொள்ளி வச்சுட்டு போற கொடுமை எனக்கு கொடுத்துடாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆபீஸ் போறேன்னு சொன்னேன். நான் போறேன்னா எங்கேயோ போறேன்னு சொன்னேன். ஆபீஸ் போறேன். நான் போறேன். நான் போறேன் ஆபீஸ்க்கு. நான் என்ன புதுசா அப்ளிகேஷன் போட போறேன்? 4 ஆபீஸ்ல கணக்கு எழுதுவேன். அதில் என்ன நைட் வாட்ச்மேனா வேலை செய்வேன். 1000 வேலை. இது ஒண்ணு கை காமிச்சு உள்ள ஓடணும். சொன்ன கேடு. அண்ணா நான் வேணா படிப்பு விட்டுடுறேனா? நம்ம ஓட்டப்படி சும்மா தானே இருக்கு. ஒரு 10 குழந்தைகளுக்கு நான் டியூஷன் சொல்லி தரேனா? என்னால முடியும்னா நான் எப்படியா டியூஷன் சொல்லி கொடுத்து நான் உட்கார்ந்து சாப்பிடணும். என்னால முடிஞ்சு நான் கொண்டு வரேனா? ப்ளீஸ் சாந்தா சொல்ல, இவங்க எல்லாம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? நான் வேலைக்கு போகணும். இவங்க எல்லாரும் வேலைக்கு போறோம்னு சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த குடும்பம் நீங்களும் தான். எனக்கு நீங்க வேணும். சாந்தா, நீ
ஸ்ரீதர், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சந்தானம் உன்னை உடனடியாக கூட்டு வர சொன்னாரு. புது படமா, பெரிய கம்பெனியா? வண்டியில இரு. என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க? ஆபீஸுக்கு போகணும்னு. ஆபீஸ்க்கா? வேற யாரையாவது பாக்குற வேலை இருக்கா? இனிமே என் வேலையே ஆபீஸ்ல தான். ஸ்ரீதர், என்னப்பா சொல்ற? அண்ணன் ஃப்ரெண்ட் கம்பெனில வேலை, சைட் சூப்பர்வைசர். காலையில 9 மணிக்கு போனா ராத்திரி 11 மணி ஆயிடும். மாசம் 5500 ரூபாய் சம்பளம். இன்சென்டிவ் அதுன்னு சேர்த்தா குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு வருமானம் வந்துடும். 1ஆம் தேதி ஆனா டானு சம்பளத்தை கொடுத்துருவாங்கண்ணே. என்ன ஒண்ணு, இந்தியால 24 மணி நேரம் மியூசிக்கை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இனிமே அதை கேட்க நேரம் கிடைக்குமான்னு தெரியலண்ணே. இப்ப என்னாச்சு இந்த முடிவுக்கு வந்த? இனிமேலும் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் ரெக்கார்டிங் கேன்சல் ஆன அன்னைக்குதான் எங்க அண்ணனுக்கு முதல் தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நான் சோர்ந்து போனப்பெல்லாம் நீ ஜெயிச்சிடுவேன்னு என்ன தூக்கி விட்ட அண்ணன் இப்ப படுக்கையில இருக்க வேண்டிய நிலைமை. என்ன உள்ளங்கால வச்சு தாங்கின குடும்பம் அடுத்து யாருக்கிட்ட போய் கை நீட்டலான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கூட ஆளாளுக்கு நான் போறேன்னு சொல்றாங்களே தவிர நீ வேலைக்கு போடாது யாருமே சொல்லல. இப்போ என் ஆசை கனவு லட்சம் சொல்லி போயிட்டு இருந்தேன்னா நாளைக்கு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க என் குடும்பம் இருக்காதுன்னு. ஒரு மனுஷனோட சாதனை உலகமே பாராட்டினாலும் அவனுக்கு கிடைக்கிற நிஜமான சந்தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ளதானே. எனக்கு என் குடும்பம் முக்கியம். நீ சொல்றதுல எனக்கு புரியுதுப்பா. கடைசியா ஒரு அரை நாள் வந்துட்டு போனதான சொல்றேன். அரை நாள்ப்பா. எத்தனை அரை நாள், எத்தனை முழு நாள், எத்தனை வாரம், மாசம், வருஷ கணக்குல காத்திருந்தாச்சு. இதை நான் வேதனையிலோ விரக்தியிலோ சொல்லலன்னு. காத்திருக்கிறதுக்கும் முயற்சி பண்றதுக்கும் போராடுறதுக்கும் இது சரியான நேரம் இல்லைன்னு. இது வெறும் முயற்சி மட்டும் இல்ல, 8 வருஷத்தை டவுன் சொல்லுவியப்பா. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் தோத்து போயிட்டேன்னு கூட எனக்கு தோணும். இல்லன்னு நான் திரும்பி வருவேன். நீங்க நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். அதுக்கு இந்த இடைவெளி தேவைன்னு. சீதர், வேலைக்கு போறது நான் அன்னைக்கே முடிவெடுத்திருந்தேன்னா அட்லீஸ்ட் அந்த விஜயாவது உனக்கு கிடைச்சிருப்பா. அவசரப்படாதப்பா. அவசரப்படலன்னு தெளிவா தான் முடிவெடுத்திருக்கேன். ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு அப்பா பிடிக்குமா மாமா பிடிக்குமான்னு கேட்டா அது அப்பா பிடிக்கும் தான் சொல்லும். அதே குழந்தைகிட்ட போய் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டா பழிச்சுன்னு அம்மான்னு தான் சொல்லும். அந்த மாதிரி தானே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில விஜயா மியூசிக்கானு கேட்டப்போ மியூசிக்னு சொன்னேன். ஆனா இப்போ மியூசிக்கா குடும்பமானு வரப்ப மியூசிக் வேணான்னு சொல்ல முடியல. குடும்பம் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். அடிக்கடி சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்ப நான் சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு அந்த குடும்பம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதை பாருப்பா, இப்ப வேணா ஒரு கலைஞரா நீ நிரூபிக்காம போயிடலாம். ஆனா ஒரு மனுஷனா வசந்துட்டப்பா. வரேன். சரி, அடிக்கடி கடப்பக்கம் வராம போயிடாதுப்பா. சரிண்ணா.